என்ன சார் போயிட்டார் சார் மனசுக்கு, நிச்சயமா அவர் நல்லா வருவார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு ரொம்ப காமெடியாக கிட்ட சொன்னார், நல்ல காலம், உங்க புள்ள உங்களை மாதிரி இல்லை, உங்க ஒய்ஃபை மாதிரி இருக்காங்க, அழகா இருக்காரு அப்படின்னு. இந்த மாதிரி அதாவது எதையுமே அவரால் ஒரு ஒரு யதார்த்தமான மனிதர். அவரோட பேசும்போதே நமக்கு வந்து ரியாலிட்டி தான் தெரியும், ஆர்டிஃபிஷியாலிட்டி இருக்கவே இருக்காது. எந்த வகையிலும் நான் அவர்கிட்ட வந்து ஆர்டிஃபிஷியாலிட்டி பார்த்ததே கிடையாது. ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்தை ஒன்ஸ் ஃபைனல் பண்ணிட்டா, இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படி நம்ம டிசைட் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டார்னா அவர் டைரக்டரை கேட்டதில்லை, என்னை கேட்டதே கிடையாது. அவருடைய கொஸ்டின் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்பார். கேட்டுட்டு இது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவருடைய சஜஷனை கூட டைரக்டர்கிட்ட சொல்ல மாட்டார், அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி, சார் உங்க அசிஸ்டன்ட் ஃபீல் பண்றாரு, அது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு, அதாவது அவர் சொல்ற மாதிரி சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு 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 தன்னை பற்றி ஆனா அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்கும் படத்துல. அதே மாதிரி படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்ச உடனே செகண்ட் டே அப்படின்னா பார்த்தீங்கன்னா எவ்ரி நைட் எனக்கு ஃபோன் வரும், ரொம்ப சூப்பர் எக்ஸலண்டாக பண்ணீங்க, இன்னைக்கு அந்த சீன் நல்லா இருந்தது, அது அந்த ஷார்ட், அதாவது நம்ம நெக்ஸ்ட் டே இதை விட நல்லா எடுக்கணும், இதை விட பிரமாதமாக சீன் பண்ணணும் அப்படின்றத ஒரு டைரக்டர்கிட்ட, அதாவது எல்லா டைரக்டர்ஸும் நடிகர்கள்கிட்ட வேலை வாங்குவாங்க. நாங்களாம் நடிகர்கள்கிட்ட நிறைய வேலை வாங்குவோம். டைரக்டர்கிட்ட வேலை வாங்குற ஒரு ஆக்டர் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அதே மாதிரி அந்த படம் வந்து அதிக செலவாச்சுன்னா அந்த ப்ரொடியூசரை பற்றி ரொம்ப கவலைப்படுவார். சார் நிறைய செலவு பண்ணுறாங்க சார், நிறைய செலவு பண்ணுறாங்க சார், இது கரெக்டாக வருமா, ஓகே. அதுக்கப்புறம் வித்தாச்சு சார், பெரிய விலைக்கு வித்துட்டாங்க சார், இது விநியோகஸ்தர்கள் கிடைக்குமா அப்படின்னு தயாரிப்பாளர் மேலேயும் விநியோகஸ்தர் மேலேயும் மிக மிக அக்கறை உள்ள ஒரு நடிகர். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உண்மையிலே கிஃப்டட். இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நமக்கு கிடைச்சது வந்து தமிழ்நாடு நிஜமாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. ரஜினிகாந்த் போல ஒரு நடிகர் வந்து நம்மக்கிட்ட இருக்காரு. அதுவும் அவரோட நான் பழகினது, அவரோட நான் பல படங்கள் ஒர்க் பண்ணது. நாங்கள் சந்திரமுகியெல்லாம் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணால், காலையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயந்தரம் நான் எப்பவுமே 6 மணிக்கு மேலே நான் வந்து மேக்ஸிமம் வைக்க மாட்டேன், ஏன்னா ஆர்டிஸ்ட் டயர்ட் ஆகிடுவாங்க. அதே நேரத்தில் காலையில் 7 மணிக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதா என்னுடைய கேரக்டர். ஸோ நான் 6 o'clock மேலே ஷூட்டிங் பேக்கப் பண்ண உடனே வாக்கிங் போவேன். அதாவது ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஒரு 40 days நாங்கள் ஷூட் பண்ணோம். அங்கே வந்து வாக்கிங் போவேன். எங்கே போகிறீங்க, வாக்கிங் போகிறேன்னு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவரும் ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ஒரு 30 days நாங்கள் இருந்தோன்னா அந்த 30 days சாயந்தரம் 1 மணி நேரம் நாங்கள் வாக் போனோம், நாங்கள் 2 பேரும். அப்படியே அந்த வாக் பண்ணும்பொழுது பல விஷயங்கள் அவர் சொல்லுவார். லைஃப்பில் அவர் எப்படியெல்லாம் வந்தார், எப்படியெல்லாம் இருந்தார், எவ்வளவோ இருக்குது அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா இது பல விஷயங்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு, நிறைய சொல்லலாம். அந்த அளவுக்கு இஸ் அ லெசன். அவர்கிட்ட இருந்து நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நிறைய. அதாவது ஒரு உதாரணம், ஒரே ஒரு சின்ன விஷயம் அவர்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு தடவை நான் ஒரு ஹோட்டலுக்கு போய் ரூம் எடுக்கும் போது, அதாவது ஷூட்டிங்காக நாங்கள் போயிருந்தோம். போகும்போது ரஜினி சார் வந்து 4 மணிக்கு கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போயிட்டார். அவர் போய் சேரும்பொழுது ராத்திரி 12 மணி. நான் காரில் இருந்து கிளம்பி போய் அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். அதாவது ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷன், சிக்மங்களூர்லேருந்து பெங்களூர் போகிறோம், 7 மணி நேரம் ஆகும். நான் போய் சேரும்போது ராத்திரி 2 மணி. 2 மணிக்கு போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, அங்கே வந்து நாங்கள் பணம் கட்டலை. எங்கள் மேனேஜர்ஸ் லேட்டாக போயிட்டாங்க, இன்னும் வந்து சேரலை, அதனால் அட்வான்ஸ் பணம் கட்டலை. கட்டாததால் என்ன ஆகிடுச்சுன்னா ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரூம் இல்லைன்னு சொன்னால் நான் சொன்னேன், 12 நாள் ஷூட்டிங் இருக்குங்க, இத்தனை பேர் வரும், ஏன் ரூம் இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லை அட்வான்ஸ் கொடுக்கல. அட்வான்ஸ் நாங்கள் 12 நாள் இருக்குமே, நாளைக்கு காலையில் கொடுக்க போகிறோம், இல்லை நைட் அவங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க தேல்மிக்கு, இல்லை யாராவது கொடுத்தாதான் நாங்கள் ரூம் தருவோம். அப்போ நான் சொன்னேன், என்னம்மா நான் வந்து டைரக்டர், ஐஎம் பி வாசு, நான் என்னுடைய பேர் வாசு, நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன். சொன்ன உடனே இல்லைங்க நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, ரூம் கிடையாது. அதுக்கப்புறம் யோசித்தேன், என்னடா மணி 2ஆவது, நமக்கு ரூம் இல்லைன்றாங்களே, நமக்கு முன்னாடி 12 மணிக்கே ரஜினி சார் வந்துட்டார், மிஸ்டர் ரஜினிகாந்த் வந்தாரா? எஸ் ஈ கேம். அவருக்கு ரூம் கொடுத்தீங்களா? இல்லையே. அவருக்கு ரூம் தரலையா? எங்க தெரியாது. நான் ஷாக் ஆகி, எங்கே போவார் அந்த ஊரில், யாரை தெரியும், அவர் என்ன பண்ணுவார், ராத்திரியில் எங்கே ஃப்ளைட்டா இல்லை ட்ரெயினா என்ன? வெளியே ஓடி வந்து தேடினா அங்கே ஒரு கார், அவர் எந்த காரில் வந்தாலும் அந்த கார் நிற்குது. அதுக்கு வெளியே அவருடைய அசிஸ்டன்ட் ஜெயராம் இப்படி கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஜெயராம்னு கூப்பிட்டா ஓடி வந்தார். சார் எங்க? காருக்குள்ளே படுத்திருக்காரு சார். காருக்குள்ளே படுத்திருக்காரா? ராத்திரியா? ஆமாம் சார், ரூம் இல்லை, நாங்கள் அதை நீங்கள் வரத்துக்கு வெயிட் பண்ணுறோம் சார். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த காரில் ஒரு வெள்ளை துண்டை படுத்திருக்காரு. எனக்கு கோபம் தாங்க முடியல. நேராக போன அந்த ரிசப்ஷனில், என்ன ஹோட்டல், என்ன பெரிய ஹோட்டல், என்ன அவ்வளோ, நான் யார் தெரியுமா, நான் வந்து இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்குது, நான் வந்து அட்லீஸ்ட் நான் உனக்கு இதை விட உனக்கு என்ன வேணும், என் பேர் நான் சொல்கிறேன், நான் ஐ எம் தேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தட், வை கான்ட் யூ கிவ் ஹிம்? அவர் யார், அவரை தெரியாதா உங்களுக்கு, அவர் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது என் தோளில் டக்குன்னு ஒரு கை. திரும்பி பார்த்து அவர் நிற்கிறாரு. சார் என்ன சார்ண்ணே?
தப்பாக நினைக்காதீங்க வாசு சார், நாம யார் நாம அவங்களுக்கு சொல்லக்கூடாது, நாம யார் அவங்க நமக்கு சொல்லணும் அப்படின்னு. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். தப்பு நம்ம மேலே. நம்ம மேனேஜர்ஸ் வந்து பணம் தரல, அவரை ஒரு டியூட்டி செய்கிறார், இஸ் கரெக்ட், அவரை தான் நீங்கள் பாராட்டணும். இப்படியெல்லாம் வேலை செய்கிறாரு பாடுற, அதை விட்டுட்டு நான் யார் எதுக்கு? அன்னையிலேருந்து இன்னை வரை எந்த இடத்துக்கு போனாலும் நான் பி வாசுன்னு சொல்கிறதே கிடையாது. அது நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு அற்புதமான பாடம்.